ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹென்னோட அப்பா வந்து ஹென்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியலை. இவர் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி பாசமலையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்காப்புல. எனக்கு இந்த 19 வருஷமும் ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற விஷயங்களையும் உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லலப்பா. இந்த 19 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இப்போதாப்பா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு. சரி, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி தேடி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஐயோ, டக்குன்னு கேட்குறானே, என்ன சொல்கிறது அப்படின்னு. வராத ஃபோனை பார்த்தீங்கன்னா காதில் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்படியா, நான் இங்கே தான் இருக்கேன், இதோ வந்துட்டேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு கார்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த ஹோட்டலில் தான் நான் இருக்கேன், ஏதாவது விஷயம்னா வந்து என்னை மீட் பண்ண அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவன் நீ எப்படி என்னை கண்டுபிடிச்சேன்னு கேட்டுவிட்டான். நான் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கு அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காப்புல. உங்கள் அப்பா வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, எவ்வளோ ரிச்சாக இருக்காரு அப்படி இப்படின்னு. அதில் கண்ணாடிப்பட்ட ஒரு பையன் மட்டும்தான் ரெண்டுக்கிட்ட கேட்குறான், நீ ஓகே தானே, நம்ம ப்ராக்டிஸாக கண்டினியூ பண்ணுவோமா இல்லை நீ வீட்டுக்கு போறியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நிறைய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் லெட்டராக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குங்க. இவ வேண்டா விருப்பம் வாங்கிட்டு இருக்கா. அந்த டைம் அந்த டால்மி இருக்கல்ல, அவள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா. உடனே ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவளோட ரிப்போர்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. டால்மி வந்து கேட்குறா, என்னடி கிரேட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்திருக்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட் கார்டு எல்லாத்தையுமே இவ பார்த்தீங்கன்னா தூக்கி பேக்கில் போட்டுட்டு இருக்கா. இப்போ லெட்டர்ஸ் எல்லாமே கீழே விழுகுது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் நோட் பண்ணுறாங்க, இவளுக்கு யாரோ ஒரு லெட்டரை எழுதியிருக்காங்க. எது, என் பேரில் ஒரு லெட்டரா, எனக்கு ஒருத்தவன் லெட்டர் எழுதியிருக்கானா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அந்த பையன் உருகி உருகி எழுதி வச்சிருக்கான். ஒன்று நான் ஃபஸ்ட் டைம் கேம்பஸில் பார்த்தோன்னா என்னோட ஹார்ட் பீட் வந்து 200க்கு மேலேயே போயிடுச்சு அப்படி இப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு அதை படிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வீட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இவ ரொம்ப குதூகலமாக இருக்கா. ஹீரோவும் நோட் பண்ணுறான், ஆமாம் என்ன வழக்கத்துக்கு மாற மூஞ்சில் ரொம்ப பிரைட்டாலாம் இருக்குது அப்படின்னு. அது 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 அப்படித்தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்கா. ஆனால் இந்த சைடு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலை, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ வீட்டுக்கு போடா, நீயும் உன்னோட அப்பாவும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கீங்க, அவங்க 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி கண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி நான் இங்கேருந்து போகிறேன்டா அப்படின்னா அவனோட ஷூ எல்லாத்தையுமே தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கானா. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டால்மியும் கேட்டுட்டு தான் இருக்கா. அவங்க அப்பாவை பார்த்துருக்கான், ஆனால் எக்ஸைட்டடாகவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட ரிப்போர்ட் கார்டு எல்லாத்தையுமே பஸ்ஸில் வரும்போது பார்த்துட்ருக்கான். இவங்க கிளாஸில் மொத்தமே 25 பேர். மேடம் பார்த்தீங்கன்னா 23வது ரேங்க் வாங்கியிருக்கா. அடி பாவி, இதான் நீ படிக்கிற லட்சணமா அப்படின்னு. எனக்கு பின்னாடியும் 2 பேர் இருக்காங்கடா, நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கேன், அதை அப்ரிஷியேட் பண்ணு அப்படின்ட்டு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. இந்தப்பா இது எல்லாமே அந்த பிள்ளைங்க கொடுத்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் எதுக்கடி வாங்கிட்டு வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காதை பொத்திக்கிறா. நான் இதெல்லாம் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு கூட மனசாட்சி இல்லாமல் பேசாதடா, கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீலிங்ஸாக அவனுக்காக ஒரு லெட்டர்லாம் எழுதி கொடுக்குறாங்களே, இப்படி இருக்கு அப்படின்னு. என்னம்மா உனக்கு ஏதாவது லெட்டர் வந்ததா, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு. ஆமாம் எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு. சும்மா காமெடி பண்ணாத, உனக்கு எவன் கொடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அடே எனக்கு கொடுத்தானே அப்படின்ட்டு பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் காணும். அதானே எனக்கு தெரியுமே, நீ சும்மா தான் புளிவிட்டு இருக்க அப்படி இப்படின்னு. டே என்னை சும்மா கலாய்க்காது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோக்கு வெளியே தலையை விட்டுட்டு இருக்கா. பயந்தே போய் இழுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் லூசுத்தனமாக பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டக்குன்னு அவங்க தங்கச்சி ஞாபகம் வருது. அவள் இறந்து போன விஷயங்கள் எல்லாமே. ஒரு மாதிரி பேக்கை இறுக்கி பிடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கிட்டு நடந்த விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கா. ஏன் நீ ஹீரோட்ட உனக்கு லவ் லெட்டர் வந்த விஷயத்த சொல்லலை, அவன் வந்து லூசுத்தனமாக ஏதாவது பேசிகிட்டே இருப்பான்ப்பா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு இந்த பாத்திரம் விளக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஏதாவது வேலை பார்க்குறேன் அப்படின்னு. என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ காலேஜ் போக மாட்டியா, அப்பா இந்த கிரேட்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலை. இங்கே பாருமா, நம்ம லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும். சும்மா பாத்திரம் விளக்குறது அது பண்ணுறதுலாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு. அப்படியாப்பா, அப்போது உன்னோட செல்ஃபில் வந்துட்டு பியர்லாம் அடுக்கி வச்சிருக்கில்ல, எனக்கு ஒரு பாட்டில் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தாடி இவ எங்கே வரான்னு பாரு அப்படின்னு. இல்லைம்மா அது கொஞ்சம் தான் இருந்துச்சுமா, அதை நான் மட்டும் குடிச்சிட்டே, வேறு யாருக்குமே நான் கொடுக்கல, அது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மழுப்பிட்டு இருக்காரு. சரிம்மா நான் ஹீரோ அப்பா கூட வெளியே போகிறேன், நீ வந்துட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிரு. சரி ஹென்னுக்கு ஃபோன் பண்ணுவான் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்ட்டு அவள் கால் பண்ணுறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டு இருக்கான். நடந்ததே நினச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இவனோட ஸ்டாப்பிங்லாம் கடந்து பஸ் எங்கேயோ போயிடுச்சு.
ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்குறான். என்னடா இப்படி இருக்கே, நம்ம இப்போ என்னதான் பண்ணுறது, அப்பாட்ட சொல்லுவோமா வேணாமா அப்படின்ட்டு ஒரே குழப்பமாக தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி தான் கடைக்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் வெளியே போடுறதுக்காக வந்திருப்பாரு. அடே இப்போதான் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு. ஆமாப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரானா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா வந்துடுது. அதனால அவன் எதுவுமே சொல்லலை. சரி இரு, நான் கடையை அடைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு உன்னை பார்க்குற மாதிரியே இருக்குடா, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அவர் என்னோட உண்மையான அப்பாவே கிடையாது, நான் எப்படி அவரை மாதிரியே இருக்கேன் அப்படின்னு. டே, ரொம்ப வருஷமா நீங்கள் ஒன்றா வளர்றீங்கல்ல, அதை வச்சு சொன்னேன்டா, சும்மா அதாவது பேசிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா 2 அடியை போட்டுட்ருக்கு. அந்த நேரம் இவர் வெளியே வராரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஐயோ, உன் பிள்ளைய நான் அடிக்கலப்பா, நான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, நீ என்னமோ சொல்ல வந்தியப்பா, என்ன அப்படின்னு. அது அது ஒன்றும் இல்லைப்பா, ப்ராக்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, அதை தான் சொன்னேன் அப்படின்ட்டு சமாளிச்சிட்றான். உண்மை எதுவுமே சொல்லலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போது ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்பா அந்த முட்டையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கேவலமாக பார்க்குறான். இப்போ எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வர, நான் எதுவுமே சொல்லி உன் கண்ணால் நீ சண்டை போடுற அப்படியா, என்ன சொன்ன, ஒழுங்கா படிக்க முடியல, ஆனா முட்டை கேக்குதோ அப்படின்ற மாதிரி தானே சொல்ல வந்தேன். பாரு, உனக்குள்ளேயும் அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே திரும்பி என்ன பாக்குறா, நீ ஏன்டா அமைதியா இருக்க, நீ தான் சோத்துக்கு முன்னாடி வருவிய சண்டைக்கு அப்படின்னு. அது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இழுக்கிறானா, என்னாச்சு, நான் நல்ல கிரேட் தானே வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா புரியுது, இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹென் பார்த்தீங்கன்னா எதையோ இழந்த மாதிரி மாடியில் உட்காந்துட்டு இருக்கானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்று உடச்சி கொடுத்துட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னத்த சொல்ல, அது எப்படி எனக்கு தெரியும், மனசுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கேன், ஒழுங்காக சொல்லு, இல்லைன்னா நான் ஜியோனை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்தார், ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு என்னை பற்றி அவர்கிட்ட எதுவுமே சொல்லலையாம்மா. அவருக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி என்னை பார்த்த ஒன்று. ஆனால் எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது, நான் எப்படி அப்பா கிட்டே போய் சொல்லுவேன் எனக்கு உண்மையான ஒரு அப்பா இருக்காங்க அப்படின்னு, அவர் எப்படி எடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குடா, எங்கள் அம்மா என்னை மனசாட்சியே இல்லாமல் என்னை பார்க்க விரும்பாமல் தானே என்னை விட்டுட்டு போனாங்க, இது வரைக்கும் என்னை வந்து பார்க்கவே இல்லைல்ல. ஆனால் அந்த விஷயத்தில் இவர் பரவாயில்ல தானே, நான் இருக்கேன் அப்படின்ற விஷயங்களே தெரியாமல் தானே என்னை விட்டுட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. அவங்க அம்மாவுமே இவனை வெறுத்து தானே விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ தான் ஹென்னுக்கு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரைக் ஆகுது. டே, நான் மன்னிச்சிருடா, நான் ஒன்றை மீன் பண்ணி சொல்லவே இல்லை அப்படின்னு. டே, எனக்கு புரியுதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, அவர் தான் உன்னோட உண்மையான அப்பாவா, டிஎன்ஏ டெஸ்டெல்லாம் நீ எடுக்கலையா அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லடா, அவரும் நானும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கும், எனக்கும் அவருக்கும் பெரிய பெரிய கண்ணெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, அவன் பார்க்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாரா அப்படின்னு. ஏன் அப்படி கேட்குற, ஒரு வேளை உன்னோட ஆர்கன்ஸ்க்காக கூட வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய், பைத்தியமாடா நீனு, ஏன்டா அந்த மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டேய், உன்னோட ஆன்ட்டி என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் இனி அவங்கள மீட் பண்ணலை, எதுவுமே சொல்லலை. சரி, அவங்களுக்கு உன் அப்பாவை பற்றி எதுவுமே தெரியாமையா இருந்திருக்கும், உங்கள் அம்மா எதுவுமே சொல்லாமையா இருந்திருப்பாங்க அப்படின்னு. நீ ஏன்டா எல்லாத்தையுமே சந்தேக பார்வையோடய பார்க்குற அப்படின்னு. சரி, நீ போயிட்டு தூங்குனா போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த டால்மி 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு யார் லெட்டர் எழுதியிருப்பான் அப்படின்ட்டு வரவன் போகிறவன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா சிக்கின மாதிரியே இல்லை. நான் எப்படி தான் அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி வா, நான் போயிட்டு ஹென்னை மீட் பண்ணி இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு வராங்க. ஆனால் ஹென்னும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பாங்க, அவங்க ஆன்ட்டியை மீட் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து பார்க்கும்போது ஆள் இல்லையா, அவ்வளோ ஃபோன் பண்ணி பார்க்குறா, எடுக்கலை. நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி டால்மியா சொல்கிறா, ஏன்னா ஹென்னை மீட் பண்ணுறதுக்கு. இந்த சைடு நம்ம ஹென்னும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டி ஒர்க் பண்ணுற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவன் சொல்லிட்டு இருக்கான், என்னோட அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார், நானும் அவரும் ஒரே மாதிரி இருந்தோம், உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணுறான். அவர் உன்னை பார்க்க வந்தார், ஆமாம், உங்களுக்கு அவரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா நீ அவரை போயிட்டு திரும்ப மீட் பண்ணாத, அப்படி மீட் பண்ணினா நீ என்ன பார்க்க வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியலை. ஹீரோக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது.
எனக்கு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் கிடுகிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறான். ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ தான் இந்த அம்மா ஒரு விஷயத்த சொல்லுது. இவங்க அம்மா வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருந்திருப்பாங்க போல். அந்த ஆள் வந்துட்டு அபார்ட் பண்ண சொல்லியிருக்கான். சரிடா உள்ளே வாடா ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது நான் வரல எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிருந்திருப்பான். இதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய அபார்ட் பண்ண மனசு வரல. கன்சீவாக ஒரு 7 மாதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஆள் ஃபோனே எடுக்க மாட்றான். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு பணக்கார ஒரு லேடியை வந்துட்டு கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சாரு. நான் பிறந்தது தெரியவே தெரியாதுன்னெலாம் சொன்னார். சரி இருக்கட்டும் எல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூப்பிட்றான் வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. போகும்போது அவங்க ஆன்ட்டி கிட்ட சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் அவரை இதுக்கப்புறம் மீட் பண்ண மாட்டேன், நான் இதுக்கப்புறம் அவங்கள வந்து மீட் பண்ணலாம்ல அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. 2 பேரும் பஸ்ஸில் வராங்க. இவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருக்கான், ரொம்ப சுகமாக இருக்கான். பின்னாடி தான் ஹீரோ உட்காந்துருக்கான். ஸோ இவனை கூப்பிட்டு பேசலாமான்னு தோணுது, இருந்தாலும் முடியலை. இவங்களோட ஸ்டாப்பிங்க்குமே வந்துடுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜூஸ் எல்லாம் கொடுக்குறான், இந்தா குடி அப்படின்னு. இல்லைடா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட இதை குடிடா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகு, நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படி. சரி இதுக்கப்புறம் நான் அந்த ஆளை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த விசிட்டிங் கார்டை பார்த்தீங்கன்னா தூக்கி போட போகிறானா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இருடா அவன் ஏன் இவ்வளோ வருஷம் கழித்து உன்னை மீட் பண்ண வந்திருக்கான் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வேணாமா, நாளைக்கு போய்ட்டு நம்ம மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே நீ என்னத்தையே பண்ணு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஷோல்டர்லேயே அப்படியே படுத்துக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, நம்ம எதுக்கு இதை பற்றி யோசிக்கணும், அடுத்தவன் பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, நான்லாம் யோசிக்க மாட்டேன், ஆனால் எங்கே போனாங்க என்னை விட்டு அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது. ஸோ அப்படியே எட்டி பார்க்குற இவங்க 2 பேரும் தான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே ஷோல்டரில் போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவன் நடக்க மாட்டேன்றான். நான் வந்து ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறேன்னு என்னை தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி ஆவியை வாங்கியிருந்திருப்பான் போல். ஸோ ஹீரோயின் வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஆமாம் அப்பாங்க அப்பா வந்துட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு மேலே ஓடிட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு, ஏன்டா வியாடா நடந்துக்கிறான். அது ஒன்றும் கிடையாது, அவங்க ஆன்ட்டியை போய் நாங்கள் மீட் பண்ணோம், என்கிட்ட ஏன்டா சொல்லலை, நாளைக்கு நாங்கள் போகிறோம். டே எங்கடா போகிறீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போயிட்டுருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா என்னோட ரூமை போய்ட்டு தட்டிகிட்டு இருக்கா. நாளைக்கு சாட்டர்டேடா எங்கடா போயிட்டுருக்க, டால்மி வேறு வீட்டுக்கு வராடா அப்படின்னு. சரி அப்புறம் என்ன நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க, அவள் ஒன்றை பார்க்க தான் வரா. எது அது ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேர் இருந்தால் அவளும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாள் அப்படின்ட்டு ஏதேதோ சமாளிக்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, அவர் வந்துட்டு என்னை மீட் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அப்பா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், எங்கள் அம்மா வந்துட்டு என்னை வெறுத்து தானே விட்டுட்டு போனாங்க, இவர் அப்படி இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருப்பான்ல. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்து சொல்லியிருந்திருப்பாங்களே, என் பொண்ணு செத்து போனதுக்கு காரணமே இவன் தான், இவன் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தானே விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம ஹென்னும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹென்னோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் பார்த்துட்டு அப்படியே ஹீரோவோட கையை ஒரு மாதிரி க்யூட்டாக பிடிச்சிட்ருக்கான்டே, இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்னு. பயப்படாதடா நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வரான். ஹென்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே என்னோட ஆர்கன்ஸ்க்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அட படுபாவி இப்படியாடா டேரெக்டாக கேட்குறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. எப்பா நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கேன், என்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே உன்ட்ட காட்டவா அப்படின்னு. அப்புறம் எதுக்காக இங்கே வந்தீங்களாம்மா, நீ என்கிட்ட போய் தானே சொன்னீங்க நான் இருக்கேன் அப்படின்ற விஷயங்களே தெரியாது அப்படின்னு, வேணுக்குடுமே தானே எங்கள் அம்மாவை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீங்கள் என்னோட ஆர்கன்ஸ்க்காக வரல அப்படின்னா சந்தோஷம், இதுக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு 2 பேர் கிளம்ப போகிறாங்களா. சரிப்பா ஒரு நிமிஷம் உட்காருங்க, என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு நிறைய சொத்து பத்து எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு குழந்தைங்க இல்லை. என்னோடய ஃபேமிலி வந்துட்டு அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பிடுங்கலான்னு பார்க்குறாங்க. அதுதான் என் பிள்ளைக்கும் கொடுக்கலாமேன்னு தான் நான் பார்த்தேன். நம்ம 2 பேரும் அமெரிக்கா போய் அங்கே போய்ட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எது அமெரிக்காவா, ஆமாப்பா அங்கே பாஸ்கெட் பால்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் இங்கே ஃபேமஸாக இல்லையா, இங்கேயே நல்லா தான் இருக்குது, வாடகை கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி நிறுத்துறான். என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது,
நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரங்க இல்லை, இந்த பில்லை இதை வச்சு பே பண்ணிருந்தேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா காசு எடுத்து வைக்க, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் நம்ம வழிக்கு வரமாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் 2 பேரும் பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க. ஹென்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் போட்டு உருண்டுட்டு இருக்கான். இந்த ஆள் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு. டே வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் பயமுறுத்தாதடா அப்படின்னு. நான் நினச்சதை விட அவன் கேவலமான ஒரு ஆளாக இருக்கான்டா அப்படின்னு. சரி, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாத ப்ளீஸ்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லாமல் இருப்ப? ப்ளீஸ்டா சொல்லாதடா அப்படின்னு க்யூட்டாக கெஞ்சிட்டு இருக்கான். பார்க்கும்போது அவளுக்கு க்யூட்டாக இருக்குது. இவனு பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே சமயம் அந்த ஹென்னோட அப்பா பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோனோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயாவது பார்த்துருக்கேனா அப்படின்ட்டு. என்ன பார்த்தது இல்லை, ஆனால் என்னோட வம்சத்தை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு புரியலையே. நான் தான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருக்கு தூக்கி வாரி போடுது. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இவ்வளோ வருஷமாக நீங்கள் என் பையனை வந்துட்டு ரொம்ப பாதுகாத்து வளர்த்துருக்கீங்க, அது ரொம்பவே கஷ்டம்தான், அதுக்கு இதை வச்சுக்கோங்க. நான் வந்து என் பையனை அமெரிக்கா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் பார்க்குறாரு. எது அமெரிக்காவா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எப்பா நீ கார்டியனாக தான் இருந்திருக்க, அதுக்காக தான் உனக்கு இந்த அமௌண்ட் நான் கொடுக்குறேன், அதே மீறி உனக்கு வேணும்னா கூட நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் வந்து அவனோட கார்டியன், அவனோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் தான் முடிவு பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அவனோட சாய்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸோ கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். ஏன்னா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படி. அந்த டைம் தான் ஹீரோயினும் டால்மியும் உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. அப்பா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்களா. அந்த டைம் தான் இவங்க 2 பேரும் அந்த சைட்லேருந்து வந்துட்டு இருக்கானுங்க. டால்மி பார்த்தீங்கன்னா வணக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோன் வந்து சொல்றா, கடை வரைக்கும் 2 பேரும் வந்துட்டு போங்கடா, அங்க ஒரு அங்கிள் வந்து ஏதோ கொஞ்சம் பேசுறாரு, வியாடா இருக்கு அப்படின்னு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது இந்த டால்மி பாத்தீங்கன்னா சொல்றா, ஒரு நிமிஷம் இரு, அந்த அங்கிள் வந்துட்டு பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே இருந்தாருடா, அந்த மாதிரியே கண்ணு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே இவனுக்கு புரிஞ்சிருது. ரைட்டு, இந்த ஆள் தான் வந்திருப்பான் போல அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடி வர. பின்னாடியே ஹீரோயினை மற்ற எல்லாருமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்பான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் உள்ளே ஒருத்தரையுமே காணோம். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் பார்த்தீங்கன்னா கீழேருந்து அப்படியே எந்திரிக்கிறாரு, என்னப்பா விஷயம் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்குறான், எங்கடா அந்த ஆள் அப்படின்னு. அவர் இங்கேருந்து போயிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனி ஏதோ சொல்ல வராளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. நான் கேள்விப்பட்டேன், அவர் உன்னை வந்து மீட் பண்ணாராமே, நீ ஏன் என்கிட்ட சொன்ன? நான் ஒன்றும் உங்ககிட்ட சண்டை போடலப்பா, உன்னை நான் திட்டலை, இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல. அவர் உன்னோட உண்மையான அப்பா, அவர் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. உன்னோட அப்பா உன்னை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கும் போது நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ என்கிட்ட ஒப்பீனியன் கேட்ட அப்படின்னா நான் உன்னை போகாதன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்க, அட்லீஸ்ட் இதை முடிச்சுட்டாது போகலாம். அது வரைக்கும்னாச்சும் நான் வந்துட்டு உனக்காக குக் பண்ணுவேன், உன்னோட யூனிஃபார்மை அயர்ன் பண்ணுவேன்ல அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகையாக வந்துட்டுருக்கு. இவருக்குமே அழுகை வருது. என்னை மன்னிச்சிருப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு. ஸோ அவன் அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். நான் ஏன் உங்ககிட்ட இந்த விஷயங்களை சொல்லலை அப்படின்னா, ஏன் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் என்ன அவர் கூட போக சொல்லுவீங்களோன்னு எனக்கு ஒரு பயம். ஏன்னா எங்கள் அம்மா வர வரைக்கும் நீங்கள் இருந்துக்கிறலான்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்டு வந்தீங்க. எங்கள் அம்மாவுக்கு பதிலாக இவர் வந்திருக்காரு, அதனால இவர் கூட என்னை போக சொல்லிடுவீங்களோன்னு தான் எனக்கு பயம். அதனால தான் நான் சொல்லலைப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறான். அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. போகலைன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இல்லைப்பா, நான் உன்னை போக சொல்ல மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு 2 பேருமே ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஜியோன்ட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இது பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு. ஆமாம், அப்போ அவனுக்கும் அப்பா இருக்கா, சந்தோஷம் தானே, உனக்கு சந்தோஷமாவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் ஏன் உனக்கு இல்லையா, அப்போ அவர் இங்கேருந்து கூட்டு போயிடுவாரா, எதுக்கு? எங்கள் அப்பா விட்டுட்டு அவன் எப்படி போவான், அவன் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டான், எங்கள் அப்பா வந்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்படுவார்ல அப்படின்னு. அப்போது அவன் இங்கேருந்து போக மாட்டான்னு சொல்கிற. ஆமாம், அவன் இங்கேருந்துலாம் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே பார்க்குறான், அங்கே பாருன்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகிற மாதிரி என்னை யாராவது கட்டிப்பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட்ட போகிறான். அவன் பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறான். ஹீரோன்கிட்ட போகும்போது அவளும் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்ருக்கான். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூலில் விழுந்து தான் கதறிட்டு இருக்கா, என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்களாடா அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காப்புல. ஒரு லக்கேஜை இடிச்சிட்டு போகிறாரு.
அந்த லக்கேஜ் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அம்மாவோடது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வேற இருக்கா. அம்மா நம்ம ஒப்பாவை பார்க்க போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம்மா அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. இது எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெண்ணை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. 19 வயசான ஹெண்ணுக்கு ஒரு அப்பா இருந்தார். அவர் சூப்பராக சமைப்பார். ஆனால் ஒரிஜினல் அப்பா வந்தோடனே இவரை விட்டுட்டு போகலான்னு இவன் வந்து பிளான் பண்ணியிருக்கான். அது எப்படி அவன் வந்துட்டு இப்போ அழுதுட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு. ஏய் போதும் நிறுத்துறியா அப்படின்ற மாதிரி ஹென்னு கேட்குறான். ஹீரோவும் சொல்கிறான் அவனை விடுவேன் ஏன் போட்டு பாடாப்படுத்துற அப்படின்னு. நான் அவனை தேடிட்டு இருந்தேன் உனக்கு தெரியுமா? அப்படியா? எதுக்கு தேடினேன்? ஆமல்ல எதுக்கு தேடினேன் எதுக்கு தேடினேன் ஞாபகம் வந்துருச்சு இரு நான் வரேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா. ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. பாத்தியா அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா. இந்த லெட்டரை டெலிவரி பண்ணுற வேலையை நீ விட மாட்டியா அப்படின்னு. அட உனக்கு வந்த லெட்டர்னு நினப்போ இது எனக்கு வந்தது அப்படின்னு. எது உனக்கு வந்ததா? ஆமாம் நானும் வந்துட்டு டேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு ஆனந்தமாக சொல்லிட்டு இருக்கா. என் பார்த்தீங்கன்னா சரி கூட அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா. அவளும் அந்த லெட்டரை கொடுக்க மாட்டா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. உடனே வேகமாக வந்து அந்த லெட்டரை இவன் பிடுங்கிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அவனை பார்த்து சிரிக்கிறான். நான் டேட் பண்ண போகிறேனே அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். ஆனால் இவனுக்கு ஹாப்பியாலாம் இல்லை, ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஒரு வேலை ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்ன்றது தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.